தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தொடர்பான விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் குருநாதன், எந்தெந்த பகுதியில் கனமழை பதிவாக்கி வருது? தேவப்பிரியன், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதீத கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனை அடுத்து இன்று காலை தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக தஞ்சாவூர், கும்பகோணம், பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், திருவையாறு, கல்லணை, செங்கிப்பட்டி, பூதலூர் என மாவட்டம் முழுவதும் சராசரியாக காலையில் தொடங்கிய மழை என்பது இடைவிடாமல் பரவலாகவே கடந்த 7 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகிறது. இதில் அதிகபட்சமாக தஞ்சாவூரில் 14 மில்லிமீட்டர் மழை அளவும், வல்லத்தில் 16 மில்லிமீட்டரும், இதேபோல் குறுங்குளத்தில் 12 மில்லிமீட்டர், வெட்டிக்காட்டில் 19 மில்லிமீட்டர், பேராவூரணியில் 19 மில்லிமீட்டர், ஈச்சன் விடுதியில் 16 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டையில் 18 மில்லிமீட்டர், ஒரத்தநாடில் 15 மில்லிமீட்டர் என மாவட்டம் முழுவதும் சராசரியாக 213.20 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழை என்பதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா சாலை, காந்திஜி சாலை உள்ளிட்ட கடை வீதிகள் மக்கள் நடமாட்டம் மீது வெறிச்சொடியே காணப்படுகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் சுனாமி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழைநீர் தற்போது நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக அகற்றப்படுகிறது. கூடுதல் தகவல் செய்தியாளர் பிரசன்னா, தற்போது பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணி எந்த கட்டத்தில் இருக்கு? அதாவது பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் இந்த மழைநீரை வடிவமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தற்போது உத்தரவிட்டிருக்காரு. அதன் பேர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நேரடியாக சென்று தேங்கியுள்ள மழைநீரை அங்கே தேங்கி இருக்கிற குப்பைகள்லாம் அகற்றி வந்துட்டு இருக்காங்க. அது நேரடி காட்சி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம், நாகை, திருவாரூர், காரைக்கால் மாவட்டம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்நிலையில் இந்த கால விடைக்காலில் பூம்பார் பகுதியில் அதிக அளவு கனமழை பெய்தது. பூம்பார் சுற்றுவட்டார பகுதியில் மழை பரவலாக பெய்து வந்தது. பூம்பாரில் விடியற்காலையில் இருந்து கனமழை பெய்து வந்த காரணத்துக்காக பூம்பார் சுனாமி குடியிருப்பு தெற்கு வடக்கு தெரு உள்ளிட்ட பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் அந்த பகுதியில் மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல், சாலையில் இறங்கி செல்ல முடியாமல் அவதி அடைந்து வந்திருந்தாங்க. உடனடியாக இந்த பகுதியில் உள்ள வடிகால்கள் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற வடிகால் தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டங்களை உயர்த்தி அமைச்சரும் அப்போதைய மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இது குறித்து காலையில் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் விளைவாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரடியாக வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தொலைபேசி வாயிலாக தண்ணீரை வடிவைக்க அறிவித்திருந்தாரு. அதனை அடுத்து சீராயிலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் மற்றும் உள்ளிட்டோர் நேரடியாக ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த பகுதியில் சேர்ந்த குப்பைகளை அகற்றி தண்ணீரை வடிவைக்கு தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வந்துருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் தேங்கி இந்த தண்ணீர் வேகமாக வடிந்து வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழையின் காரணமாக வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இடர்பாடுகள் குறித்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைகிறார். கிருஷ்ணகுமார், எந்தெந்த பகுதியில் கனமழை பதிவாகிறது? மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? எந்தெந்த பகுதியில் உதவி தேவைப்படுது? தேவபிரியன், வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது புயலாக மாறியுள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து என்ற கிராமத்தில் மீனவ கிராமம் அந்த மீனவ கிராமத்தில் அப்துல் கலாம் தெரு, ஜான்சிராணி தெரு, பாரதியார் தெரு, ரவீந்திரநாத் தெரு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் மழைநீர் வழியின்றி சாலைகளிலேயே தேங்கி நிற்கிறது. இந்த கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறாங்க. இங்க உரிய வடிகால் வசதி செய்து தரலன்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. மேலும் இந்த மழை பெய்கிற காலத்துல குடிநீர் குழாய்கள் எல்லாம் மழைக்கு உள்ள முழுகிறதால குடிநீருக்காக மக்கள் வெளியில எங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. இதுக்காக இங்க உரிய வடிகால் வசதி செய்து தரணும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளாங்க. இந்நிலையில மயிலாடுதுறை மாவட்டத்துல இந்த மழையானது 20 சென்டிமீட்டர் வரை பெய்தாலும் கூட அந்த மழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார். தேவப்பிரியா, உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்கிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜாஃபர் விவரம் என்ன? நிச்சயமாக தேவப்பிரியன்,
தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் பிற்பகல் வேலை முதல் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக பிரைன் பூங்கா, நட்சத்திர ஏரி, அண்ணா சாலை, மூச்சிக்கல், அப்சர்வேட்டரி, புதுக்காடு, டிப்போ, நாயுடுபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் சாரல் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. பெய்து வரும் சாரல் மழையினை பொருட்படுத்தாது கொடைக்கானலுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் குடைகளை பிடித்துக் கொண்டு படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகமடைந்து வருகின்றனர். அதே போல மலைப்பகுதியில் சாரல் மழை தொடர்வதால் குளுமையான சூழல் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி ஜாஃபர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி, தாமரைப்பாக்கம், திருநின்றவூர், திருமழிசை, மப்பேடு, கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது. இந்நிலையில் சீர்காழி அடுத்த பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டது. பூம்புகாரில் விடியற் காலையிலிருந்து கனமழை கொட்டி வருகிறது. இதனால் அங்குள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இது குறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தொலைபேசி வாயிலாக தண்ணீரை அகற்ற அறிவுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டியது. இதனால் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளித்தன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. எனினும் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஸ்ரீநகர் பேருந்து நிலையத்தில் காலை முதல் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக குளம் போல் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கள தகவலுடன் யாருடைய செய்தியாளர் கோகுல், பாதிப்பு நிலவரம் என்ன? கோகுல், தண்ணீர் வெளியேற்றக்கூடிய முயற்சி ஏதாவது மேற்கொள்ளப்பட்டு வருதா? நிலைமை என்ன, எப்படி இருக்காங்க? ஸ்ரீநகர் பகுதியில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையின் காரணமாக அங்கு தியாகராய நகர் பேருந்து நிலையம் முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது.